வாமா. இன்ஸ்பெக்டர் சொன்னதை வச்சு யோசிச்சு பாத்தீங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லம்மா, இப்படி ஒரு எதிரி இருக்கிறதே எனக்கு தெரியாதுமா. பெரும்பாலும் எதிரிங்க உருவாக்குற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேம்மா. யாராவது என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாலும் அவங்க சூழ்நிலை தெரிஞ்சு விட்டு கொடுத்துருவோமா. அப்படி இருக்கிற எனக்கு எதிரி எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதுவும் சின்ன பசங்களை கடத்தி இருக்காங்க, பிரியாவையும் கடத்தி இருக்காங்க, இப்ப பயமுறுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருன்னு நான் நைட்டெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டுமா. யாருன்னே தெரியல, குழப்பமா இருக்கு. நேர்மையா இருக்கிறது தான் இவங்களுக்கெல்லாம் உறுத்தலா இருக்கும் அங்கிள். அவங்க தப்பான செயல் பண்றவங்க, அவங்களோட முதல் எதிரியே நேர்மையா இருக்கிறவங்க தான். எங்க அப்பா தான் நேர்மையா இருந்து பல எதிரிகளை உருவாக்கிட்டாருன்னு பார்த்தா இங்க உங்களுக்கும் அதே நிலைமையா தான் இருக்கு. சுமித்ரா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த குப்பத்துல எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சுமா. இந்த குப்பத்து மக்கள் நல்ல தொழில் பண்ணணும், தப்பான தொழிலுக்கு போகக்கூடாது, வழிகெட்டு போயிடக்கூடாதுன்னு எவ்வளவோ பாடுபட்டமா. ஆனா இப்ப பாரு, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் முதல்ல வந்து குப்பத்து ஜனங்களை தான் விசாரிப்பாங்க. அப்போ நான் இவ்வளவு பாடுபட்டதெல்லாம் வேஸ்டா? நல்லது பண்றது தப்பாமா? நாம நினைக்கிற மாதிரி மத்தவங்களும் நினைக்கணுமே அங்கிள். நாம செய்யறது தப்புன்னு உணர்ந்தாலே யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க. அங்கிள், நாம காளிய நேரா பார்த்து கேட்டா யாரு என்னன்னு தெரியும்ல. கேட்கலாமா? உண்மையை ஒத்துக்கிட்டானா சரி, இல்லைன்னா என்னமா பண்ண முடியும்? ஒருத்தன் ஒரு குற்றத்தை பண்ணானா அவன் ஒத்துக்கணும், இல்லைன்னா சாட்சிகள் வேணும். அப்பதான் சட்டத்தாலையும் தண்டிக்க முடியும். இதெல்லாம் தேவையில்லாம அலைச்சல் தாமா. எதுக்கும் நாம கேட்டு பாப்போம் அங்கிள். என்னதான் காளி தப்பான தொழில் பண்ணாலும் அவருக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்கல்ல. அப்ப அவருக்கு அன்பு பாசம் இருக்கும்ல. விசாரிக்கலாம் அங்கிள். அப்படியா? சரி, விசாரிக்கலாம். கடையில் இருப்பானா வெளியில இருப்பானான்னு தெரியல. ஃபோன் பண்ணி அவனை இங்க வர வைப்போம். என்னாச்சு அங்கிள்? இல்லம்மா, ரிங்கு போயிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறான். ஒருவேளை நாம சந்தேகப்படுறது தெரிஞ்சு போச்சோ? நாம சந்தேகப்படுறது அவனுக்கு எப்படிமா தெரியும்? நாம தான் சந்தேகப்படுற மாதிரி அவன்கிட்ட நடந்துக்கவே இல்லைல்ல. காமாட்சி நம்ம கிட்ட போன்ல சொன்ன மாதிரி நல்லவங்க ஒரு வழியில மட்டும்தான் யோசிப்போம், தப்பான தொழில் பண்றவங்க நாலா பக்கமும் யோசிச்சு பாப்பாங்க. காளியும் அதே மாதிரி யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் போன் எடுக்கல. ஓ, போன் வருது. குட்டி பண்றான். சொல்லு குட்டி. அண்ணா, நம்ம தண்டலை யாரும் கத்தியால குத்திட்டாங்கண்ணே. கத்தியில குத்திட்டாங்களா? என்னடா ஆச்சு தண்டலுக்கு? ஐயோ, உயிருக்குலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஹாஸ்பிட்டல்ல செத்துட்டேன். அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல்? நீ இப்போ உடனே கிளம்பி BHM ஹாஸ்பிட்டலுக்கு வா. சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன். வந்துடுறேன். வச்சிரு. அங்கிள், என்னாச்சு? தண்டலை யாரோ கத்தியில குத்திட்டாங்களாமா. இல்ல, பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க BHM ஹாஸ்பிட்டல் தான், பாப்பலாம்.